وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மார்க்க அடிப்படையிலே தினமும் ஒரு சில செய்திகளை எனக்கு முன்னதாக நினைவுபடுத்தி வருகிறோம். அந்த அடிப்படையிலே இந்த செய்தியாக ஒரு முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் சமூக சிந்தனையோடு சமூக அக்கறையோடு தான் வாழ வேண்டும். அதனுடைய தூதர் சொல்லுவாங்க, மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான். மார்க்கத்தில் ஒரு அம்சம் பிறர் நலம் நாடுவது அப்படின்னு கூட சொல்லல. மார்க்கம்னா பிறர் நலம் நாடுவதுதான் மார்க்கம். அப்ப எந்த அளவுக்கு அதை வலியுறுத்தி சொல்றான்னு சொன்னா, மனிதன் இன்ன பிற மனிதனோடு அவன் சமூகத்தில் அக்கறை கொண்டவனாக, அவன் மீது நலன் கொண்டவனாக, அவன் மீது பாசம் கொண்டவனாக, அவன் மீது நேசம் கொண்டவனாக, அவனையும் அரவணைத்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். குறிப்பாக முஸ்லிம்கள் இந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால பாடும்போது நபித்துவத்துக்கு முன்னாடி அந்த மக்களுடைய அந்த நிலைமைகள்லாம் எப்படி இருந்து சொன்னா எல்லாத்தையும் தெரிஞ்ச செய்தி. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம், மது, இதுல அதாவது கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு சமூகமா வாழ்றாங்க. இதெல்லாம் பார்த்து சமுதாயம் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு வேதனைப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் இறைவனை தியானம் செய்யறாங்க. இதெல்லாம் எல்லாம் நவீன பட்டத்தை கொடுக்கலாம். அது தனியான ஒரு செய்தி. எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, இந்த சிந்தனை மற்ற மக்கள் மேல நமக்கு அந்த அக்கறை இருக்கா? நான் எனது என்னுடைய எனக்கு தான், என் மனைவி, என் பிள்ளை, என் மக்கள், இப்படிங்கிற ஒரு நிலைமை பொதுவாகவே எல்லாமே மாறி போச்சு. பொதுவாகவே ஒரு காலகட்டம் இருந்துச்சு, நம்ம குடும்பம், நம்ம பக்கத்து வீட்டுக்கார, அந்த வீட்டுக்கார, மாமா, மச்சான் இப்படின்னு போனதெல்லாம் மாறி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, நான் பிரைவசி என்னோட அவ்வளவுதான் இப்படிங்கிற சிந்தனை பொதுவா எல்லா இடத்துலயுமே வந்துருச்சு. நல்லா இன்னும் உங்களை பாதுகாக்கணும். இப்படி ஒரு மூமின் முஸ்லிம் வாழவே கூடாது. இது பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இது இந்த பண்பு நல்ல பண்பு அல்ல. பாருங்க, குர்ஆன்ல ரெண்டு செய்தியை நான் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியா கூட இருக்கலாம். செய்தியை நான் எடுத்து வைக்கிறேன், அதுல இருந்து நம்ம புரிய முடியும். பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நமக்கு நல்லா தெரியும். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு எல்லா விதமான, அதாவது பறவைகளுடைய அந்த பாஷை, அதே மாதிரி மற்ற எல்லா ஜின்கள், மற்ற விதமான உயிரிகளுடைய பாஷை மட்டும்தான் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தன்மையை அவங்களுக்கு கொடுத்துருக்கான். ஆட்சி அதிகாரத்தில் அவங்க மிகச்சிறந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தை அவங்க கொடுத்துருக்கான். இப்படி இருக்கும்போது சுலைமான் நபி அவருடைய பட்டாளமும் ஒரு தடவை வந்துட்டு இருக்கும்போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 27வது அத்தியாயம் நம்மளுல சொல்றான், 18வது வசனம். இறுதியாக அவர்கள் எறும்புகளின் பள்ளத்தாக்கிற்கு வந்தபோது சுலைமான் நபி அவங்க பட்டாளம், எறும்புகளே உங்கள் வசிப்பிடத்திற்குள் நுழைந்து கொள்ளுங்கள். சொல்லக்கூடியது யாரு? ஏன்னா சுலைமான் நபிக்கு எறும்புகளுடைய பாஷை தெரியும். என்ன, நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் அவரது படையினரும் அறியாமல் உங்களை மிதித்து விடக்கூடாது என ஓர் எறும்பு கூறியது. நான் கேட்கிறேன், ஒரு எறும்பு, இந்த எறும்பு என்ன அறிவு இருக்கு? இந்த எறும்பு தன்னுடைய கூட்டத்தாரை எல்லாம் கூப்பிட்டு சுலைமான் நபியும் அவங்களுடைய பட்டாளமும் வர்றாங்க. அது அவங்க உங்களை மிதிச்சிடக்கூடாதுப்பா, நீங்க எல்லாம் ஓடி பந்துகளும் சேஃப்டி ஆகிடுங்க அப்படிங்கிற செய்திய ஒரு எறும்பு எல்லா எறும்புகளுக்கும் கடந்ததுன்னு சொன்னா, உண்மையிலேயே இந்த சிந்தனை, இந்த பண்பு நம்மள இத படிக்கும் போது வெக்கமா இருக்கு. இல்லடா, எவன் எப்படி கிடக்கும், ஒரு வழியில ஒரு நாள் அடிபட்டு கிடந்தா கூட தூக்குறதுக்கு நம்ம ஆள் இல்லை, வீடியோ எடுத்துட்டு இருக்கான்.
அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இதுதான் நடந்துட்டு இருக்குது. பொதுவா அடுத்தவருடைய கஷ்டத்தை பார்த்தாச்சுன்னா சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஆகி போச்சு. அப்ப சமூக அக்கறை இல்லாம அல்ல எதிர்கால வசனம் இறக்கலாம் பல்வேறு செய்திகள் புரிஞ்சிருந்தாலும் இப்படி எடுக்கலாம்ல. அதுக்கு இருக்கிற அந்த பண்பு, சமூக சிந்தனை, தன் சமூகத்தின் மேல உள்ள பாசம் ஏன் எனக்கும் உங்களுக்கு பாருங்க. எவ்வளவு அற்புதமான செய்தி பாருங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி பாருங்க. கூதுருது பறவை சம்பந்தமா நல்லா பேசுவோம். அவர் பேசுறதா நல்லா சொல்றாங்க. அவங்க ராணுவத்தை எல்லாம் அப்படி கட்ட வச்சு எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அதே சுலைமான் அதே நம்மளுடைய அத்தியாயத்தில் பண்ணும்போது புது பறவை மட்டும் காணல. புது பறவை காணலன்னொன்னே சுலைமான் நபிக்கு கோபம் வருது. அது இந்த மறைஞ்சிச்சா எங்கே தேடுறாங்க சொல்லிட்டு அது நியாயமான காரணத்தை சொல்லலன்னு சொன்னா அதை நான் அறுத்துருவேன், இல்லைன்னா கடுமையான வேதனை செய்வேன் அப்படின்னு அது தெளிவான ஆதாரத்தை என்கிட்ட கொண்டு ராணுவத்தினுடைய அந்த செட்டப் அது சொன்ன சிறிது நேரமே கொஞ்ச நேரம் ஆனது. அந்த பறவை தாமதிச்சு வருது. உடனே வந்துட்டு சொன்ன செய்தி தான் இங்க நமக்கு முக்கியம். நீ அறியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன். யார் சொல்றா? புது பறவை சுலைமான் சொன்ன செய்தி. நீ அறியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன். சபா என்னும் ஊரிலிருந்து உறுதியான செய்தியை உங்களிடம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அவர்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள் ஒரு பெண் ஆட்சி செய்ய கண்டேன். அவங்களுக்கு மகத்தான அரியாசனம் இருக்கிறது, அரியானை இருக்கிறது, எல்லாம் செல்வ செழிப்பு நல்லா இருக்கிறாங்க சொல்லிட்டு, ஆனா அந்த மக்கள் என்ன பண்றாங்க? அந்த மக்களும் அந்த ராணியும் அல்லாஹ்வை சூரியனுக்கு சஜிதா செய்யறாங்க, சூரியனுக்கு வணங்குறாங்க. இப்படிப்பட்ட செயல ஷைத்தான் இப்படி அவங்களுக்கு அழகாகி காமிச்சிட்டாங்க. அப்படின்னு சுலைமான சாதத்தை கொண்டு சொல்லுதுன்னு சொன்னா நம்மளை சார்ந்த மக்கள் எத்தனை நம்ம குடும்பத்தை சேர்ந்த எத்தனை பேர் சிறுக்குல இருக்காங்க, மார்க்கத்துக்கு புறமான வழியில இருக்கிறாங்க, விருதுல இருக்கிறாங்க. என்னைக்காவது இதை சொல்லி ஏன் போக ஏன் தெரியும், நான் போயிட்டே இருப்பேன், எனக்கு சத்தியம் கிடைச்சா போதும், நான் போய் சிந்திக்க மாட்டேன். இப்படித்தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்மளுக்காக நாம போயிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் கடந்து போறோம், எத்தனை பேர் அல்லாஹ்வுக்கு மாற்றமா இந்த சமூகத்துல அல்லாஹ் இணைக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் எத்தனை நண்பன் செய்யறாங்க, நான் வியாபாரம் பண்ணக்கூடிய மக்கள் செய்யறாங்க. ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை இறுதியாக அதுல என்ன ஆகும்? ஒட்டுமொத்த அந்த நகரமே அந்த சுலைமான மூலமா அல்லாஹ் அவங்க இதாயத்தை கொடுத்துருவான். அப்படியே அவங்க மாறி வருவாங்க, இஸ்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. எதுக்கு ஒரு பறவை அந்த வேலை செய்து பாருங்க. அதற்கு இருக்கக்கூடிய சமூகத்தின் மேல இருந்த அக்கறை, இருக்கக்கூடிய அக்கறை ஏங்க எனக்கும் உங்களுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லலையா, மார்க்கம் என்பதை பிறர் நலம் நாடுவதுதான் சொன்னா. இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நம்ம படிக்கிறோம், ஆனா நம்ம அதை சிந்திக்கிறது இல்லை. எடுத்து சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லணும். அதை கஷ்டப்பட்டாங்க, அதை துன்பப்பட்டாங்களா, நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். எனக்கு என்ன, நான் எனக்காக இப்படி பிரைவசியா நான் போயிட்டு இருந்தேன்னு சொன்னா இது ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய செயல் அல்ல. எல்லா விஷயம் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சமூகத்தின் மேல அக்கறை கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கிய தவா நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.